ஹாய் காய்ஸ், இன்றைக்கி குக்கரில் ஈஸியாக டேஸ்டியாக தக்காளி சாப்பாடு எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். அதுக்கு ஒரு மிக்சர் ஜாரில் இஞ்சி பூண்டு எடுத்து தண்ணி விட்டு நல்லா அரைச்சிக்கலாம். இப்போது வெங்காயம், 2 பச்சை மிளகா, 4 தக்காளி, ஒரு கைப்பிடி அளவுக்கு புதினா கொத்தமல்லி எடுத்து வச்சுருக்கேன். இப்போ ஒரு குக்கரில் தேவையான அளவு எண்ணெய் விட்டுக்கோங்க. நான் இன்றைக்கி கோகோனட் ஆயில் தான் எடுத்திருக்கேன். அதுக்கப்புறம் பிரியாணி ஸ்பைசஸ் எல்லாம் போட்டுட்டு கொஞ்சமாக சோம்பு கூட ஆட் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் கட் பண்ணி வச்சுருக்க வெங்காயம், பச்சை மிளகாயும், அப்புறம் ஒரு கைப்பிடி அளவுக்கான புதினாவையும் கொத்தமல்லியும் இப்போவே போட்டு கொஞ்சம் வணக்கினதுக்கப்புறம் நம்ம அரைச்சி வச்சுருக்க இஞ்சி பூண்டையும் எடுத்து நம்ம உள்ளே போட்டணும். இந்த ஸ்டேஜில் தான் அந்த புதினா, கொத்தமல்லி, இஞ்சி பூண்டு போடணும். அப்போ தான் சாப்பாட்டோட நல்லா கலந்து அதோட டேஸ்ட்டு தெரியும். அதுக்கப்புறம் நம்ம கட் பண்ணி வச்சுருக்க தக்காளியும் சேர்த்து நல்ல எண்ணெய் விடுற அளவுக்கு வணக்கணும். எவ்வளோ தூரம் தக்காளியும் வெங்காயம் வணங்குதோ அந்தளவுக்கு டேஸ்ட்டு நல்லாயிருக்கும். அதுக்கப்புறம் நம்ம 2 பொருள் தான் சேர்த்த போகிறோம். ஒன்று கரம் மசாலா, இன்னொன்று மிளகாய்த்தூள். வேறு எதுவுமே நம்ம சேர்த்த போகிறது கிடையாது. இதுவே இதுவே ரொம்ப நல்லா டேஸ்ட் கொடுக்கும். நம்ம வேணும்னா கர்ட் ஆட் பண்ணிக்கோங்க. சில பேர்த்துக்கு தயிர் பிடிக்காது. பிடிக்காதவங்க ஸ்கிப் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் நம்ம ஊற வச்சுருக்க ரைஸ் எடுத்து கலந்துக்கலாம். நான் இன்றைக்கி 1 கப் ரைஸ் ஊற வச்சுருந்தேன். அதனால 2 கப் தண்ணி ஊற்றி விசில் போட்டு மூடி வச்சிட்டேன். 2 விசில் விட்டு ஓப்பன் பண்ணி பார்த்தோன்னே உதிரியாக சூப்பராக டேஸ்ட்டான தக்காளி சாப்பாடு நம்மளுக்கு ரெடி. ட்ரஸ்ட் மீ, பிரியாணி மாதிரி இருக்கும். நீங்கள் குழந்தைங்களுக்கு லஞ்சுக்கு கூட கொடுத்து விடலாம். தேங்க்யூ, பாய்.